இயேசுவை அறியாமல் இன்னைக்கு அநேகர்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏராளமான ஜனங்கள் இயேசுவை அறியாமலே இருக்கிறாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறியாம தன்னுடைய கண்களிலே பார்க்கிறதெல்லாம் தெய்வம் சொல்லி இன்னைக்கு அநேகர் நம்பியிருக்காங்க. எதெல்லாம் தெய்வம் சொல்லி மனுஷன் சொல்றோன்னா அதெல்லாம் தெய்வமாக இன்னைக்கு வணங்குறாங்க பாருங்க. ஏன்னா தெய்வம் வேணும் பாருங்க. எல்லாருக்கும், எல்லா மனுஷனுக்கும் தெய்வம் இல்லாம வாழ முடியாது. ஏன்னா பிரச்சனையின் மத்தியில மனுஷனால முடியாதது கடவுளால முடியுன்றது அவங்களுக்கு தெரியும் பாருங்க. காட்டு பகுதியில வாழ்கிற ஒரு காட்டுவாசி கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தெய்வத்தை அவனே ஏற்படுத்திக்கிறான். அது எப்படியாப்பட்ட தெய்வம் என்பதை அவங்களுக்குள்ளே ஒரு தெய்வத்தை உருவாக்கி அதுக்கு தெய்வத்துக்கு பலிகளை செலுத்தி நரபலிகள் எல்லாம் கொடுத்து அந்த தெய்வத்தை நாங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு பிரியமாய் நடந்தாதான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் என்று சொல்லி எண்ணத்துல அவங்களே உருவாக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் ஏராளமான தெய்வங்களை இன்றைக்கு உலகத்துல உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஏராளமான தெய்வம், சொல்ல முடியாத தெய்வம், பல கோடி தெய்வங்கள் இன்றைக்கு மனுஷன் கையினாலே செய்யப்பட்டு இன்னைக்கு வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பல கோடி தெய்வங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. என்னென்ன தெய்வம், தெய்வத்துடைய பேரெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த தெய்வத்துக்கு ஏராளமான பேர்களை வைத்து அதை வணங்கி கொண்டு இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு அந்த வழியில நடக்கிறாங்க பாருங்க. அவங்க இஷ்டம் போல நடக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, அவர்கள் தங்கள் வழிகளை தேடி போனார்கள். எல்லாரும் வழி தப்பி போனார்களாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் சொல்றார், எல்லாரும் வழி தப்பி அவர்கள் தங்கள் இஷ்டப்படி நடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் எல்லார்களுக்காகவும் அவர்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்படவும் அவர்களுடைய அக்கறைகள் நிமித்தம் அவர் நொறுக்கப்படும்படி வந்தார் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்க ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் எப்படிப்பட்டவர் இவர்தான் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர், எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி இயேசுதான். இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறது மாத்திர உறுதியாய் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? உறுதியா இருக்கணும் பாருங்க. நீங்க அதுல நீங்க என்ன பண்ண, வலது புறமும் இடது புறமும் சாயாமல் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை எப்படி உங்களுக்கு முன்பாக நீங்க வைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? தேவன் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு சொல்றாரு, கொஞ்சமா என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு கொஞ்சமா மன்னிக்கப்படுமா, அதிகமாய் அன்பு கூறுகிறவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும் என்று தேவன் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அவர் மேல அன்பு வைத்து அவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்கன்றதை உங்ககிட்ட தான் இருக்குது பாருங்க. ஏன்னா ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க, இயேசுவுக்கு நீங்க இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொண்டீங்க. இயேசு உங்க விண்ணப்பத்தை கேட்கிறாரு, பதில் கொடுக்குறாரு. நீங்க ஜெபம் பண்ணும்போது உடனே அவரு பதில் கொடுக்குறாருன்றது நல்லா தெரியுது பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது உடனே தெரியுது இல்லையா? உண்மையிலே நான் சின்ன காரியத்துக்கெல்லாம் நான் நிறைய வாட்டி ஜெபம் பண்றேன். ஆண்டவர் உண்மையிலே எனக்கு நிறைய காரியத்துல நான் பதிலை பெற்றிருக்கிறேன் பாருங்க. பதிலை பெற்று நான் நிறைய இடத்துல நான் அறிந்திருக்கிறேன். அதாவது உதாரணம் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை சொல்றதுக்கே எனக்கே சிரிப்பா இருக்குது. இது சொல்றதுக்கே இதை சொல்லியே தீர்றேன் பாருங்க. இந்த மைக்கு கொஞ்ச நாளா இது திடீர்னு வேலை செய்யாத நின்று போச்சு பாருங்க. இது வேலை செய்யாத நின்று போயிட்ட உடனே இதை நான் இங்க இருக்கிற சில இடத்துலலாம் கொடுத்து பார்த்தேன், யாருமே இதை சரி பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி மவுண்ட் ரோடுக்கு எடுத்துமாங்க, மவுண்ட் ரோடுக்கு போனீங்கன்னா இதை சரி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. சரி மவுண்ட் ரோடுக்கு போனோடனே அங்கே ரீச் சீட்டுன்னு ஒரு சீட்டு இருக்குது பாருங்க. அந்த சீட்டில் போயிட்டு உள்ளே போனோடனே சில இடத்துல கேட்டோன்னே அங்கே முனையில் ஒரு கடைக்காரர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் பண்ணி தருவார் அப்படின்னாங்க. சரி அவர்கிட்ட பண்ண உடனே இந்த இதோடைய இதெல்லாம் எடுத்துன்னு போனேன். அதோடைய மானிட்டர்லாம் எடுத்துன்னு போயிட்டு இதையும் கொடுத்தேன் பாருங்க. அவர் என்ன சொன்னார், அது ரெடி பண்ணதுக்கு 1500 ரூபாய் ஆகும்னு சொல்லி என்னாட்ட சொன்னார். இல்லைங்க சுவிட்சு தான் போயிட்டு இருக்குது, அதை ரெடி பண்ணதுக்கு 1500 ரூபாய் ஆனோடனே சரி கொடுத்துட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, மீதி 500 ரூபாய் அப்புறம் கொடுங்க சொன்னார். நானும் கொடுத்துட்டு மறுநாள் போனோடனே ரெடி ஆச்சு எடுத்துன்னு போங்கன்ட்டாரு. நானும் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே போட்டு பார்த்தா வேலையே செய்யலை. அப்புறம் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மைக்கு வேலையே செய்யலை அப்படின்னோடனே, என்ன நல்லா தானே பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு, நீங்களே போட்டு பாருங்கன்ட்டு மறுபடியும் எடுத்துன்னு போனோடனே அவர் என்ன பண்ணார், அந்த மைக்கை ரெடி பண்ணுறதுக்கு, இல்லைங்க இது ஃபுல்லாகவே இதெல்லாம் சில இதெல்லாம் போயிடுச்சு, அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு எங்கன்னா இது பண்ணணுன்னா இதுக்கு இன்னும் மேல் கொண்டு இன்னும் ஒரு 3000 ரூபாய் ஆகும்னாரு. என்னங்க இப்போ தான் 1500 ரூபா வாங்கினீங்க, மறுபடியும் 3000 ரூபாய் கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லைங்க இதை அவர் பண்ணதுக்கு அப்படி ஆகும். சரி நீங்கள் பண்ண காசை திருப்பி கூட தரமாட்டேன்ட்டார். அவள் தான் நான் பண்ணி கொடுத்தேன், அது சரியில்லை, அவள் தான் தரவே மாட்டேன்ட்டார். அவர் கடைசி வரையிலும் தரல. சரி நான் எடுத்துன்னு வந்துட்டேன். நான் மைக்கை எடுத்துன்னு
இங்கே நான் வச்சுட்டு ஆண்டவரே நான் வந்து இந்த மைக்கை கொண்டு போய் நாங்கள் வந்து ஜெபம் பண்ண பாருங்க. இதுக்கோசம் ஆண்டவரே அவன் இந்த மனுஷன் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு என்னை இப்படி ஏமாத்திட்டான், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் எதுவும் வாக்குவாதம் பண்ணல அவங்ககிட்ட. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் அப்படியே மொட்டாட்டமாக பேசுகிறான், அவன் ரொம்ப ஒரு இதுவாக பேசுகிறான். நம்ம எதுக்கு சரி விட்டுட்டான், ஆண்டவரை நீங்கள் பார்த்துங்க சொல்லி எடுத்துன்னு வாங்கிக்கின்னு வந்துட்டேன். இங்கே வந்து ஜெபம் பண்ணி அப்புறம் நம்ம இங்கே ஒரு தம்பிக்கிட்ட கொடுத்தேன், கொடுங்க நான் எடுத்து போய் பண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணார், எடுத்துன்னு போய் பண்ணிட்டு சொன்னார், இதுமாரி மவுண்ட் ரோடில் தான் நானே எடுத்து போய் பண்ணுவேன். சரி பண்ணி எடுத்துன்னு வைப்பான்னேன். பண்ணி எடுத்துன்னு ஆனால் அங்கிள் நல்லா பண்ணிட்டேன், ரெடி ஆயிடுச்சுனாரு. சரி எடுத்துன்னு வைப்பா, எனக்கு இந்த வாரம் சர்ச்சைக்கு சர்வீஸுக்கு தேவைப்படுதுன்னு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. அங்கிள் அது என்ன தான் பண்ணாலும் ரெடி பண்ண முடியாதான், அதை பண்ண முடியாது, காசு முதல்ல இவ்வளோ ஆகும் சொன்னாங்க, இப்போ ரெடி ஆகுதுனால வேணான்ட்டாங்க, காசே வேணான்ட்டாங்க, நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்கன்ட்டாங்க. சரி நானும் எடுத்துன்னு வந்து சரி வச்சு சும்மா போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு போட்டு பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுது. பாருங்க, ஒருத்தன் ஏமாத்தினான், காசு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்தினான். அவனாண்ட காசு கேட்டால் திருப்பி தரல. ஒருத்தர் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் ரெடி பண்ணிட்டு இல்லைங்க காசே வேணாங்க, அது ரெடி பண்ண முடியலன்னு கொடுத்தாரு. ஆனால் ரெடி ஆயிடுச்சு மைக்கு. எப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம அந்த இடத்துல ஏமாந்து போனோமேன்னு வருத்தத்தோடு இருந்தேன். இந்த இடத்துல சரி நான் ஏமாறல, எவ்வளோ காசு சொல்லுப்பா நான் பண்ணி, ஏன்னா நம்பிக்கையான பையன் அந்த பேசி கொடுத்தேன், பண்ணித்தரணுன்னு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தேன். ஆண்டவர் பாருங்க அதுக்கு பதிலாக இந்த மைக்கு நல்லாவே வேலை செய்து பாருங்க. ஒன்றுமே இல்லை, அவன் முடியாது சொன்னால் மறுபடியும் அது நல்லா வேலை செய்யுது. சில காரியத்திலாம் கர்த்தர் வந்து நியாயமாக நடக்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லவர். ஏன்னா இது ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு சாட்சியாங்க, உண்மை. ஜெபம் பண்ண உடனே பதில் கொடுக்குறாரு கர்த்தர். அதுக்கு தான் நான் இதை சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்களாண்ட போயிட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் போயிட்டு எந்த இடத்துலையாவது நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டு அந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போயிருக்கும்போது சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் நமக்காக ஒருவர் இருக்கிறார், பயப்படாதீங்க. அவர் கண்டிப்பாக நமக்கு, நம்ம எந்த அளவுக்கு ஏமாந்த போனோமோ அது ஏமாந்ததுக்கு நஷ்டத்துக்கு ஈடு கட்டுகிறவர் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றுனா இவர் தான் சத்தியம். இவரை தவிர இந்த உலகத்துல தெய்வமே இல்லை. ஆணித்தனமா என்னால சொல்ல முடியும். வேற தெய்வம் இருக்குதா? வேற ஒன்றும் தெய்வமே கிடையாது. மற்றவங்க எல்லாம் வணங்குறதுலாம் தெய்வமா? தெய்வமே கிடையாது. அது அத்தனையும் பொய். உலகத்துல யாரெல்லாம் என்னென்னலாம் வணங்குறாங்களோ அத்தனையும் அது தெய்வம் கிடையாது. அவங்க தேவைக்காக அவங்களே என்ன பண்ணாங்க, அவங்களே அவங்களே உருவாக்கி கொண்டு அவங்களே என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டப்பட்டா அதுக்கு இப்படி ஆராதிக்கணும் அப்படி ஆராதிக்கணும் தன் விருப்பம் போல அதை ஆராதனை செய்கிறார். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சட்டத்திட்டங்களை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணங்கள் எழுதி கொடுக்கிறார். எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை சேவிக்க வேண்டும், எப்படி அன்பு கூற வேண்டும், எப்படி அவரை நீங்க முன்ன வைத்து அவருக்காக நீங்க வாழ வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகி இயேசுவை எப்பொழுதும் நீங்க எப்படி வைக்கணும்ன்றத இன்றைக்கு அதை குறித்து நம்ம பார்க்கலாம். நம் ஆண்டவராகி இயேசுவை முன்ன வச்சுப்பீங்களா பின்னாடி வைத்துப்பீங்களா? உங்ககிட்ட தான் இருக்குது பாருங்க. அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு விலக்கி கொடுக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க சங்கீத புத்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. இங்கே ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். இங்கே ஒரு மனுஷனை எடுத்து காட்ட விரும்புகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் பாருங்க, இங்கே சொல்லுகிறாரு இந்த மனுஷன் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, இந்த மனுஷன் திட்டவட்டமா சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எங்க வச்சிருக்கிறாராம்? எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரை முன்ன வைக்க போறீங்க? நீங்க உங்ககிட்ட தான் இருக்குது. யாரை முன்ன வச்சுக்க போறீங்க? நீங்க யாரை முன்ன வைத்து யாரை சார்ந்து வாழ போறீங்க? உங்ககிட்ட தான் இருக்குது பாருங்க. நிறைய இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். என்ன உலகம் இது? பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம். இந்த உலகத்துல நீங்க நல்லதை பார்க்கணுமா? நல்லதையும் பார்க்கலாம், கெட்டதையும் பார்க்கலாம். நல்லதை காட்டிலும் கெட்டது தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து சொல்றாங்க. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, அந்த ஒரு நாயை ஒருத்தன் வளர்க்குறாங்க பாருங்க, அந்த நாயை எப்பொழுதும் கூட தான் வச்சிருப்பாங்களாம். தன்னுடைய படுக்கறையிலும் அதை தான் முன்ன வச்சுப்பாங்களாம். எல்லா நேரங்களிலும் அந்த நாயோடு தான் அவங்க என்ன பண்ணாங்க, நேரத்தை செலவிடுறாங்க பாருங்க. எப்பொழுதும் அதோடு தான் நேரத்தை செலவிடுறாங்க. அப்போ பேட்டி காண்றாங்க, என்னங்க இது எப்போதும் இதுதாங்க என் காவலாளது, இதுதான் எனக்கு எல்லாம் முக்கியம். நான் மனுஷனையே நம்புறது கிடையாது. யாரை நம்புறேன்? இதை தான் நான் நம்பி வாழறேன்.
இதை சார்ந்துதான் நான் வாழ்கிறேன். இதுதான் எனக்கு எல்லாமே. படுக்கறையிலேருந்து அதுக்கு தனியாக ஏசியை போட்டு, அதுக்கு ஒரு ரூமை கட்டி, அதுக்கு ஏசியை போட்டு, மெத்தையை போட்டு, அதை எப்பொழுது என்ன பண்ணுறாங்க, அதோடு இணைந்து அதோட பழகுறாங்க, அதோடு சேர்ந்து இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதோடவே எப்போதும் நேரத்தை செலவிடுறாங்க பாருங்க. அதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் முதலிடம் சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாரும் கேட்குறாங்க, எப்படியா மனுஷனை வளர்க்கதை காட்டிலும் நாயை வளர்க்குது நல்லதுன்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. நாய் தான் நன்றி உள்ள ஜீவன், மனுஷன் நன்றி கெட்டவன் இல்லையா? அப்படிலாம் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குதான், உண்மைதான். நாய் ஒரு பொறையை வாங்கி போட்டிங்கன்னா மறுபடியும் அது உங்களை தேடி வரும். அதுக்குள்ள அந்த சுபாவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால அதுதான் எனக்கு எல்லாமே என்று சொல்வது மகா பெரிய தப்பு, மகா பெரிய பாவம், மகா கேடான வார்த்தை பாருங்க. அது ஒரு நாய் ஜீவனை வளர்க்கலாமா? வளர்க்குறது நல்லது. பிராணிகளே தேவன் தான் எல்லாமத்தையும் உண்டாக்குனது அவதான் இல்லையா? எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உருவாக்கினது நம் கர்த்தர். சில பிராணிகள் ஒவ்வொரு சுபாவம் உள்ளது. பூனைக்கு ஒரு சுபாவம் இருக்குது, நாய்க்கு ஒரு சுபாவம் இருக்குது, சிங்கத்துக்கு ஒரு சுபாவம் இருக்குது, குரங்குக்கு ஒரு சுபாவம் இருக்குது. குரங்கு கையில எதை கொடுத்தாலும் என்ன பண்ணிடும், அக்கா பிச்சு போட்டுரும். குரங்கு கையில மாலையை கொடுத்து பாருங்க, அது பிச்சு போட்டுரும் இல்லையா? அப்ப சிங்கத்துக்கிட்ட நீங்க கிட்ட போய் நிக்க முடியுமா? அதோடைய சுபாவத்துக்கு நம்ம நிக்கவே முடியாது, கிட்டவே போக முடியாது. ஏனைக்கு ஒரு சுபாவம் இருக்குது. எல்லா ஜீவ ஜந்துக்களையும் தேவன் ஒவ்வொரு சுபாவத்தை வைத்திருக்க. அதனால நம்ம அதுங்களை உயர்த்தி பேசுவது மகா தப்பு. இன்றைக்கு அநேகர் உலகத்துல அநேகர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, யாரை முன்ன வச்சிருக்கிறாங்க, எதை முன்ன வச்சிருக்கிறாங்க பார்க்கும்போது அது கஷ்டமா இருக்குது. பார்க்கும்போதே கஷ்டமா இருக்குது. சில பேர் அநேகர் எதையோ முன்ன வைத்து கொண்டு எதையோ செய்கிறாங்க. அதிகாரத்தை முன்ன வச்சுக்கிறாங்க. எனக்குள்ள இந்த அதிகாரம் இருக்குது, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, எனக்குள்ள என்னை சுத்தி இத்தனை பேர் எப்பொழுதும் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் யாருக்கு முன்பாக வைப்பேனா? யாருக்கு முன்பாக? எனக்கு முன்பாக வைப்பேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைப்பேன். அதனால நான் என்ன ஆகுது இல்லைன்னா, அவன் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா நான் என்ன ஆகுது இல்லையா, அசைக்கப்படுவது. எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பேசுகிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், கிறிஸ்துவை எப்பொழுதும் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், உறுதியாய் பற்றி கொண்டு அவரை முன்ன உங்க வலது உங்களுக்கு எப்பொழுதும் அவர் இருக்கிறார் என்ற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கணும். அப்படி இருப்பீங்கள் என்று சொன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன், அசைக்கவே முடியாது. இந்த உலகத்துல யாருமே உங்களை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இது சத்தியம். ஏன் என்று சொன்னா, தாவீது வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னா, தாவீது இந்த உலகத்திலே சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த மனுஷனுக்கு எங்க இருந்து இப்படிப்பட்ட வல்லமை வந்தது, எப்படி இவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் வந்தது, இவன் எப்படி இந்த தேசத்தை ராஜாவா இருந்து ஆளுகை செய்தான் பார்த்தா, எப்பொழுதும் கர்த்தரை முன்ன வைத்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுதும் கர்த்தரை முன்ன வைத்து அவன் காரியத்திலே காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எப்பொழுதும் அவரை முன்ன வைத்ததுனால அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் பார்த்தீங்கன்னா, நாட்டை ஆளக்கூட ஒரு ராஜாவா இருந்தான். எப்பொழுதும் அவரை முன்ன வைத்திருந்தான். அவன் சொல்றான் பாருங்க, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். புரியுதுங்களா? அவன் எப்படி இருந்தானா, அவன் இருதயம் எப்போதும் பூரித்து இருக்குமா. அவன் இருதயம் எப்படி இருந்தது, பூரித்து இருந்ததுனா, எப்பொழுதும் அவனுடைய இருதயத்துக்குள்ளே சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் அவனுக்குள்ள எப்பொழுது இருந்ததாம் வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்றான் பாருங்க, எப்பொழுதும் நான் களி கூர்ந்து என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை காணவட்டு ஜீவ மார்க்கத்தை எனக்கு என்ன பண்ணாராம், தெரியப்படுத்தினீர் ஆண்டவரே. எந்த மார்க்கத்துக்குள்ள வந்தான் அவன்? ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நடக்கிறவனாய் அவன் உறுதியாய் இருக்க ஆரம்பித்தான். ஜீவ மார்க்கம். எது ஜீவ மார்க்கம்? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் ஜீவ மார்க்கம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க. இன்றைக்கு எந்த வழியில நம்ம நடக்கிறோம்? கர்த்தருடைய வழியில நடக்கிறோமா? மனுஷன் அநேக வழிகளை இன்றைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், அந்த வழியில நடக்கிறோமா? எந்த வழியை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று உங்க கையில தான் இருக்குது. நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் பாருங்க. எல்லாம் சிலதெல்லாம் தேவன் சொல்றாரு, உங்களிடத்துல தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வேதத்தில் எழுதப்பட்டு இருக்குது, எழுதப்பட்ட வார்த்தைகளை எழுதின பிரகாரம் இருக்கிறது. அப்ப உலகம் ஒண்ணு சொல்லுது, உலகம் சொல்றதை நீங்க நடக்கிறீங்கன்னா எழுதப்பட்ட வார்த்தையின்படி நடக்கிறீங்க. அப்ப ஜீவ மார்க்கத்தின்படி நடக்கிறனா வேதத்தின்படி நடக்கத்தான் ஜீவ மார்க்கத்திலே நடக்க சொல்றார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு முன்பாக எனக்கு தெரியப்படுத்தினேன், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. எங்க இருக்குதான் ஆனந்தமும் பேரின்பமும்? எங்க இருக்குதுங்க? தேவனுடைய சமூகத்தில் இருக்குது.
ஆனந்தத்தை தேடி பேரின்பத்தை தேடி அங்கேயும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்தமும் பேரின்பமும் தேவ சமூகத்தில் இருக்கிறது என்று நான் கண்டு கொண்டேன் என்று தாவீது சொல்றாரு. இந்த உலகத்தை என்னதான் நீங்க சம்பாதித்தாலும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இருக்காது இல்லையா? இளைப்பாறுதல் வேணும் பாருங்க. இளைப்பாறுதல் எத்தனை பேர் விரும்புறீங்க? இளைப்பாறுதலுக்குள்ள வாழணும்னு. ஆமா, வேலை செய்துட்டு வந்தவொடனே எப்படி இருக்கணும்? உங்களுடைய உள்ள இளைப்பாறுதலுக்குள்ளே மகிழ்ந்து களி கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:29 பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. 18:29 வாசிங்க. 29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த வேலையை நீங்க கையில கொடுத்தாலும் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஒரு வேலையை எடுக்கிறீங்க, தெரிஞ்ச வேலையை எடுக்கிறீங்க, அந்த வேலையை நீங்க எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்க வாங்கிட்ட உடனே நம்ம என்ன எப்படி யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் இருக்கிறபடினால உம்மாலே ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்வேன் என்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல வரணும் இல்லையா? இவன் எழுதுனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பாத்தீங்க. உம்மாலே சேனைக்குள் போவேன்னு சொன்னா கண்டிப்பாக கோலியாத் என்கிற ஒரு ராட்சதம் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள் விடா முயற்சியா என்ன பண்ணினான்? நிந்தித்து கொண்டிருந்தான். அவர்களை சபித்து பேசினான். யாராவது உங்க தேசத்தில் ஒரு ஆண் மகன் இருந்தால் எனக்கு முன்பாக யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி பல முறை அவன் என்ன பண்ணான்? நிந்தித்து கொண்டிருந்தான். ஆனா என்ன தீர்மானம் பண்ணான்? கோலியாத்தை எதிர்த்து நிற்கிற தைரியம் எப்படி இவனுக்குள்ள வந்தது? சாதாரண ஒரு சிறு பையன் எப்படி வந்தது? ஆண்டவரே, என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய கைபலனோ என்னுடைய அறிவை வச்ச என்னுடைய புத்தியை வைத்த நான் அவனை அழிக்கும்படி நான் போல, உம்மாலே நான் போகிறேன் என்று சொன்னான். யாரால போகிறேன்னு சொன்னா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே போவேன், அந்த மதிலை தாண்டுவேன், அவனை வெல்லுவேன் என்று சொன்னான். அப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த பூமியில எதையாவது ஒரு வேலையை நம்ம செய்கிறவர்களா தான் இருப்போம் இல்லையா? எல்லாருமே ஒவ்வொரு வேலையை செய்கிறோம். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதனால எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில நீங்கள் சோர்ந்து போகாத அளவுக்கு தேவன் உங்களுக்கு கூட இருந்து, ஆண்டவரே உம்மாலே இந்த சேனைக்குள் நான் போவேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே, நீங்க எனக்கு பலனா இருக்கிறீங்க அப்பா, நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க. உங்க உள்ளம் பேசணும் பாருங்க, நீங்க சொல்லி பாருங்க. அதனால்தான் சாட்டா இவர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே சாட்டா எழுதிட்டாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இதை பெருசா ராகமா இழுத்துன்னு போவாத என்ன பண்றாரு? ரொம்ப என்ன பண்ற சுருக்கமா எழுதி நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருங்க, என்னை பலப்படுத்துகிறவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். யாரை பலப்படுத்துகிறவர்? உங்களை பலப்படுத்துகிறவர் என் கூட இருக்கிறார் என்றது அந்த வார்த்தை உங்க உள்ளத்திலே உண்டாகட்டும். அப்படிப்பட்ட வார்த்தை உங்க உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவங்க எனக்கு உதவி செய்யல, இவங்க எனக்கு உதவி செய்யல, அவங்க எனக்கு ஆதரவா இல்லை, இவங்க எனக்கு ஆதரவா இல்லைன்ற வார்த்தை உங்க வாயில வராது. அந்த வார்த்தையே வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாவற்றிலும் செய்து சுலபமா முடிக்கிறவரா இருப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்? என்னை பலப்படுத்துறவ என் கூட இருக்கிறான், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், அது என்னை பலப்படுத்துகிற என்னோடு இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் என்ன பலன் உண்டு? நம்மளுடைய பலன் நாளுக்கு நாள் அப்படியே குறுகின்னு போது பாருங்க. குறிப்பிட்ட ஏஜ் ஆச்சுன்னா ஒரு 40 வயசு ஆச்சுனாலே நான் நம்மளுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் பலன் குறையுது பாருங்க. குறையுதா இல்லையா? நம்மளுடைய பலன் குறையுது, நம்மளுடைய சக்தி எல்லாம் குறைஞ்சிக்கினே போது பாருங்க. அப்போ குறைய அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ இல்லைங்க அவ்வளோதாங்க, 40 வயசாச்சு, இதுக்கப்புறம் நான் ஆஞ்சி ஓஞ்சி உக்காந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையா சின்ன இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வாழ்ந்துருவோம் அப்படின்னு நம்ம சரிதோம். ஆனா இந்த பலனை நம்ம ஒரு காலமும் நம்பக்கூடாது. எந்த பலனை? நம்மளுடைய சரீர பலத்தை நம்பாமல் ஆவிக்குரிய பலனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலனை நம்பி இந்த பூமியில நம்மளால எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். அதனால்தான் தேவனால் பிறந்தவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. யாரால பிறந்திருக்கிறீங்க? நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க. தேவனால பிறந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தாச்சு என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவர் தேவனால பிறந்திருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க? பாருங்க, அடுத்தது பாருங்க, 30ஆம் வசனம் சொல்லு. 30ஆம் வசனம் படிங்களா? தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்குது? உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். யாரை நம்புகிறவருக்கு, யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க எத்தனை பேருக்கும் அவரே என்னவா இருக்கிறார்? கேடகமாய் இருக்கிறார். யாரை நம்புகிறோம் என்பதே நம்பிக்கை ரொம்ப முக்கியம்.
யாரை நம்பி இந்த பூமியில வாழ்கிறோம்? எதை நம்பி வாழ்கிறோம்? உங்க வாயில, அதாவது நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். உங்க வாயின் வார்த்தையை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களோடு பேசும்போதே உங்களை வச்சு நான் நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நான் என்னிடத்தில் நீங்க பேசும்போது நான் எதை பத்தி பேசுறேன், உலக கவலை ரீதியை பத்தி பேசுறேன்னா, பிரச்சனை பத்தி பேசுறேன்னா, வருத்தத்தை பத்தி பேசுறேன்னா, எப்படி பேசுறவனா இருக்கிறேன் என்பதை நான் பாருங்க. அடிக்கடிக்க ஒரு ஊழியக்காரர் கூட அதிகமா பேசுவோம் பாருங்க. அந்த ஊழியக்காரோடு பேசும்போது எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுவாரு, ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, அவர் தான், நான் இந்த அளவுக்கு உயர்ந்தவதுக்குன்னு அவர் தான், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் பாருங்க. அவரோடு இருக்கும்போது அவரோடு நம்ம பேச பேச அதே இது எனக்கு அந்த சுபாவம் எனக்கும் வருது பாருங்க. நீங்க யாரோடு இணைந்து பேசுறீங்க பழகுறீங்களோ அந்த பழக்கம் உங்களோடு சேர்ந்து வந்துடும் பாருங்க. நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீ ஒருத்தவன் எப்ப பார்த்தாலும் முடியாது முடியாது முடியாது, நடக்க பண்ண முடியாது, செய்ய முடியாது சொன்னா நீங்க அதே தான் பேசுவீங்க, அதே தான் பேச ஆரம்பிச்சிருங்க. உங்க வாய் உங்களுடைய பழக்கம் அப்படி கொண்டு போயிட்டு பாருங்க. அதனால நீங்க எதை பேச விரும்புறீங்க, எந்த காரியத்தை பேச விரும்புறீங்க, அதை தான் இங்க தாவீது சொல்றாரு பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் அவருக்கு கேடகமா இருக்கிறார். அப்புறம் கர்த்தரை அல்லாமல் யாரு இல்லையா? 31 என்ன சொல்லுது? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? ஆமா, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? ஆமா, இது ஒண்ணு மட்டும் நீங்க எல்லாரும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற தெய்வமே இந்த உலகத்துல இல்லை. என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு. ஆணித்தனமா சொல்ற, என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, அதை உறுதியாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றாரு. இங்க தாவீதும் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? அதனால யார் யார் என்னென்னலாம் வணங்குறாங்களோ அதையெல்லாம் அவங்களுக்கு பலனை கொடுக்கவே முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பாக நேரத்தை செலவிடுறாங்க பாருங்க. நேரத்தை செலவிடுறது மட்டும் கிடையாது, கடந்து வாங்க, அங்க இருக்குது வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க, நம்மளுடைய குல தெய்வம் எங்க இருக்குது, 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னா கூட புறப்பட்டு போறாங்க பாருங்க. அங்கதான் அவங்க குல தெய்வம் இருக்குதான். இன்னைக்கு பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வேண்டிய இன்னைக்கு நேற்று ஒருத்தவங்க போய் பார்க்க போனோம். அப்போ அவங்க சொல்றாங்க, அங்கதான் உங்க குலதெய்வம் இருக்குது, இவங்க 2 பேரும் பிள்ளைய ஆண்டவரை ஏத்துக்கணும், அவனை கட்டாயப்படுத்தி இழுத்துன்னு போறாங்க பாருங்க. நம்ம குலதெய்வத்துல போயிட்டு இந்த 2 பிள்ளைங்களை மொட்டை அடிக்கணும். எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தை தாண்டி பல மைல் தொலைவில் இருக்குது பாருங்க. ஒரு காட்டு பகுதியில ஒரு சின்ன கல் இருக்கும், அந்த கல்லு தான் அவங்க தெய்வமா. ஒரே ஒரு கல்லு பாருங்க, ஒரே ஒரு கல்லு இருக்கு, அந்த கல்லை தேடி போறாங்க. இங்க இருந்து இன்னைக்கு காலையிலே கிளம்பிட்டாங்க. ஏன்னா அங்க போயிட்டு அந்த குல தெய்வத்துக்கு போயிட்டு ஆராதனை செஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ பரிகாரத்தெல்லாம் செஞ்சுட்டு ஒன்று வாங்கன்ட்டு குடும்பத்தோடு கிளம்பி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல அப்படிலாம் பாருங்க, மைல் கணக்காய் கடந்து போகணும், பல மைல் தொலைவு கடந்து போயிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா அதை நம்பி போறாங்க பாருங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க அங்கேயும் இங்கேயும் ஒரே ஒரு அடி கூட எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருக்கிறாரு? வாய்க்கும் இருதயத்துக்கும் ஒரே ஜான் தான். அவர் இங்க இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கிறார்? நம்ம ஆராதிக்கிற தேவன் நீங்களே அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க. அவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால நீங்க ஒரே ஒரு அடி கூட எடுத்து வைத்து நான் கடவுளை போய் தேட போறேன், கடவுளை போய் நான் பார்க்க போறேன் இல்ல பாருங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ள வந்து விட்டார். யாருக்குள்ள வந்துட்டாரு? ஆமா, உங்களுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க போய் எவ்வளவு சுலபமா நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சுலபமான காரியத்தை, அதுக்கு முன்ன எருசலேம் என்கிற ஒரு நகரத்தை உருவாக்கினாரு. எருசலேம் என்ற நகரத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அங்கே ஆலயத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே போய் வருஷம் வருஷம் போய் பலி செலுத்தி அங்க தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பாக ரத்தத்தை தெளித்து பாவம் மன்னிப்பாகிய மீட்பை எல்லாரும் பெற்றுக்கொண்டு வந்தாங்க. எல்லாரும் போக வேண்டியது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, இனி எங்கும் தொழுது கொள்ளும் காலம் நிறைவேறி வந்தாச்சு, தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வந்துடுச்சு, இனி எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளலாம், இனி பிரிவினையே கிடையாது, அங்க போனா இங்க போனா உங்களுக்குள்ளே இயேசு தேவன் வரப்போகிறார் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல சொல்றாரு. சமாரியா ஸ்திரீ இடத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவியை தொழுது கொள்ளுகிற காலம் வந்துடுச்சு, இனி எல்லா இடங்களிலும் உங்களுக்குள்ளே இயேசு தேவன் வருவார் என்றது. அதே மாதிரி ஆக்கிட்டாரு பாருங்க, நமக்குள்ள வந்துட்டார். முதல்ல யாருக்குள்ள வந்தாரு பாத்தீங்கன்னா, தேவன் முதல்ல இயேசுக்குள்ள வந்தாரு. இந்த பூமியில இருக்கும்போது இயேசுக்குள்ள வந்தாரு. யூதருங்க கேட்குறாங்க, இந்த ஆலயம் எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆலயம் எவ்வளோ இது
இது எவ்வளோ இதை சித்தரித்து எவ்வளோ அருமையாக இதை வந்து யோசித்து எவ்வளோ அருமையாக இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க ஆண்டவரே பாருங்கன்னு சொல்றாரு. சீசருங்க சொல்லும்போது இந்த ஆலயம் ஒரு நாள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு தேவைகள்லாம் இடிந்து போகும் என்று சொல்றாரு. அப்ப பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் கேட்கிறாங்க, நீ ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டும், நீ தான் தேவனுடைய குமாரனாகி இயேசுவானால் ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொல்லும்போது அப்ப என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3ஆம் நாளிலே நான் இதை கட்டி எழுப்புவேன் என்று சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் என்று சொன்ன உடனே இந்த ஆலயம் கட்டத்துக்கு 46 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? 46 வருஷம் ஆச்சு. இது எப்படி இந்த ஒரே இடித்து போட்டா 3 நாள்ல கட்டுவாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலயம் என்பது இந்த கட்டடத்தை சொல்ல தன்னை சொன்னாரு, என்ன நீங்க சிலுவையிலே பிடிச்சு அடிப்பீர்கள், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துவேன். எனக்குள்ள வந்துட்டாரு என் தேவன். எங்க வந்துட்டாரு? அதை வச்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு, தேவன் நமக்குள்ளே வந்துட்டாரு. எதுக்குள்ள வந்துட்டாரு? இனி நீங்க அங்க எங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ளே உண்டாகும் என்று சொன்னா நான் சொல்லுகிறேன், நீங்க பலவீனம் அடைய மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில நான் இந்த வரைக்கும் நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு எப்பொழுதும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற எண்ணத்துல வாழும் போது அதுல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மிகுந்த சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறத நான் உணர்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இங்க அழகா சொல்றாரு பாருங்க, என்னை பலத்தினால இடை கட்டி என் வழியை படுத்துகிறவர் தேவனே. என்ன பண்றாராம் அவரு? பலத்தினால இடை கட்டுறாராம். எதனால இடை கட்டுறாராம்? எனக்குள்ள இருக்கிற பலன் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான். பலத்தினால இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர் தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். பாருங்க, எதுக்கு ஒப்பா பேசுறாரு? மான் பார்த்தீங்கன்னா மானுடைய வேகம் அதிவேகமா இருக்கும் இல்லையா? மானுடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? சும்மா அது அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் பாருங்க, அதுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு வித்தையை கொடுத்துருக்கிறாரு. சிங்கம் புலியெல்லாம் வேட்டையாடும் போது அது விரைவாக ஓடும் பாருங்க. விரைவாக ஓடும் போது எப்படி ஓடும் பார்த்தீங்கன்னா, இப்படியே ஓடாது, இப்படி இப்படி இப்படி. ஏன் சொன்னா இப்படி ஓடனா பிடிக்க முடியாது. உண்மையா இல்லையாப்பா? பாருங்க, இப்படியும் இப்படி பெண்டு பண்ணி ஓடும் பாருங்க. இப்படியும் அப்படி பெண்டு பண்ணி போகும்போது மானை வேட்டையாட முடியாது. சிங்கம் பயங்கரமா என்ன பண்ணும், எப்படியாவது அதை பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணும், அது பிடிக்க முடியாத அளவுக்கு தப்பித்து அது ஓடும் பாருங்க. அப்படிப்பட்ட வேகத்தை மானுக்குள்ள வச்சுட்டாரு. அந்த மான்கால்களுடைய வேகம். தாவீது சொல்றாரு, மான்கால்களுக்கு உண்டான பலனை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றாரு சொல்றாரு. இப்படியே சொல்றாரு, என் கால்களை மான்கால்களுடைய கால்களை போல ஆக்கி என்னுடைய உயர் தலங்களிலே என்னை நிறுத்துவார். கவனிக்கிறீங்களா? இப்படி உங்க உள்ள எப்பொழுதும் அதை தான் பார்க்கணும். கவலைப்படாதீங்க, என் கர்த்தர் நம்மை நடத்துவார், என்னை ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துவார், எனக்காக ஒருவர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்கிறவர், அப்படி என்று சொல்லி அப்படி பேசுகிறார் பாருங்க. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க, 27 படிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க? சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்னைக்கு நீங்க எல்லாவற்றுக்கும் நீங்க கண்டிப்பாக கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்திருக்கிற நீங்க கண்டிப்பாக ஏழையா இருக்க மாட்டீங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும். அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், கண்டிப்பாக அவன் தரித்திரனா இருக்க முடியாது, அவன் ஐஸ்வர்யவானா ஆக்கப்படுவான். அவன் கண்டிப்பா நாளுக்கு நாள் பெருகி வளர முடியும், அவனால உயர்ந்து வர முடியும். ஏன்னா தேவனும் அப்படி என்ன பண்ண மாட்டாரு, இவன் அப்படியே இருக்கட்டும்னு விடவும் மாட்டார் ஆண்டவர். அது விட்டா அது நல்லது கிடையாது. இவ்வளோ நாள கர்த்தரையே சார்ந்து வாழறான், ஒரு முன்னேற்றமே இல்லையே என்று சொல்லி அது யாருக்கு கெட்ட பேர்னா தேவனுக்கு தான் அது என்னவா இருக்குன்னா கெட்ட பேரு கிடைக்கும், கெட்ட பேரை உண்டாக்கும். அதனால ஆண்டவரை தேவனை உண்மையாய் நம்பி அவரை சார்ந்து வாழ்றவங்க கண்டிப்பாக வறுமையில் இருக்க மாட்டாங்க, தரித்திரத்தில் இருக்க மாட்டாங்க. அவன் கண்டிப்பா அவன் உயர்ந்து அவன் நல்ல ஸ்தலத்துக்கு வருவான். அப்ப நீங்க அந்த நேரத்துல சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ யாரை மேன்மை பாராட்டுவோம்? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அப்ப அந்த இடத்துல
எப்படிம்மா நீ இந்த அளவுக்கு வந்த, எப்படிப்பா இந்த அளவுக்கு உயர்ந்து வந்த, என்ன காரணம், இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண, எப்படிப்பட்ட ஒரு என்ன, இதெல்லாம் எப்படி முறைப்படி நீ இதை எப்படி செய்கிறன்னு சொல்லி சில வேலையை, நீங்கள் செய்கிற வேலையை வச்சோ நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து கேட்கும்போது, அப்போ உங்கள் வாயிலிருந்து யாரை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறீங்கன்றது அந்த இடத்துல கர்த்தர் கண்டிப்பாக உங்களை சோதிக்கும்படி வருவார். இது நடக்கும். ஏன்னா தேவன் கண்டிப்பாக அதெல்லாம் எதிர்பார்ப்பாரு. அந்த நேரத்துல நீங்க யாரை மேன்மைப்படுத்துறீங்க, எதை மேன்மை? இல்லைங்க, நான் வந்து இவ்வளவு பணம் போட்டேன், இவ்வளவு பணம் போட்டதுக்கு பணம் போடாத எதுவுமே கிடைக்காது, நான் இவ்வளவு பணத்தை நான் போட்ட பிசினஸ்ல இந்த பணத்தை நான் போட்டதுனால தான் எனக்கு இவ்வளவு பணம் வந்தது. அப்படி போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, போட்டு ஏமாந்து போனவங்களாம் இருக்கிறாங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல போட்டு நான் இதில் போட்டா இவ்வளவு எடுப்பேன்னு சொல்லி சில பேர் கொண்டு போய் போட்டு அழிஞ்சு போனவங்களாம் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. பணத்தை போட்டு பணத்தை எடுத்துட்டாங்க, அதனால தாங்க நான் சாமர்த்தியமா இதை செஞ்சேங்கன்னு சொன்னீங்கன்னா, இதை நீங்க கர்த்தரை அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன பண்றீங்க, கனவீனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க எப்படி இது நடந்ததுதான்? இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என் கர்த்தர் தான், அவ்வளவுதான். இதை நீங்க சொல்லுகிறவர்கள் இதை தான் சொல்றாரு. சிலர் வந்து அவங்கள பணத்தை போட்டு பணத்தை எடுத்தங்க, சிலர் வந்து நாங்க வந்து நைட்டும் பகலும் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்விய ரத்தமாய் சிந்தி நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சங்க, இதெல்லாம் மேன்மைப்படுத்துவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரியத்தை குறித்து மேன்மைப்பட. ஆனா நீங்க எதை மேன்மைப்படுத்துறீங்க, எதை நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க? இல்லைங்க, எல்லாத்துக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு ஆதாரம் என் கர்த்தர். என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, என் வீட்டு வாசல் எல்லாவற்றிலும் நாங்கள் இன்னைக்கு உயர்ந்து நல்ல நிலைக்கு இருக்கிறோம்னா அதுக்கு ஆதாரம் என் கர்த்தர் என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும். இதெல்லாம் பாருங்க, அதான் முன்ன வைக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை முன்ன வைக்கிறவங்க பின்னான வார்த்தையை பேச மாட்டாங்க. இயேசுவை பின்னாடி தள்ளிட்டு அவங்கள உயர்த்தி பேச மாட்டாங்க. அப்படி பேசுற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கே நீங்க அதை என்ன பண்ணீங்க, கத்துக்கொள்ளுங்க. இல்லை இல்லை, எல்லாவற்றுக்கும் என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, என்னுடைய கைபலன் இல்லை, என்னுடைய புத்தி அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல. நான் போட்டு பணத்தை எடுத்துன்றதை என்ன நான் கையிட்டு செய்வதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நான் கையிட்டு செஞ்சேன், கர்த்தர் கூட இருந்து என்னை ஆசீர்வதிச்சாரு. விசுவாசிக்கிறீங்களா? என்ன எல்லாவற்றிலும் ஆசீர்வதிச்சது என்ன, அவர் தான். நான் இந்த வயசுலயும் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு ஆதாரம் என் கர்த்தர் தான். எனக்கு நல்ல தீர்க்காயசை கொடுத்து நல்ல பலனை கொடுத்து நடத்துறாரு. இது எல்லாம் அங்கிருந்து வருதுங்க. அப்பதான் இந்த சொல்றாரு இங்க. அதை தான் என்ன சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். யார் இது சொல்றது பார்த்தீங்கன்னா, தாவீது தான் சொல்றான் பாருங்க. 20ஆம் வசனத்துல தலைப்புல போட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது தான் இதையும் சொல்றான். யார் சொல்லுது? உங்ககிட்ட தான் இது இருக்குது பாருங்க, நீங்க தான் சொல்லணுங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்களாம். யார் முறிந்து விழுந்தது? எதெல்லாம் மேன்மைப்படுத்தி பேசினார்களோ, எதெல்லாம் உயர்த்தி பேசினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எப்படி நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்? நாங்கள் எங்களை நம்பவில்லை, எங்கள் கர்த்தரை கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம். அதனால நாங்கள் எப்படி இருக்கோம்? நிமிர்ந்து நிற்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறோம், எல்லாத்திலையும் நீங்க செழிப்பா இருக்கிறீங்க, நிமிர்ந்து இருக்கிறீங்க, அதுக்கு காரணம் யாரு பாருங்க, கர்த்தாவே லட்சியம். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு என்ன பண்றாராம்? ராஜா எங்களுக்கு என்ன பண்றாரு? செவி கொடுக்கிறார். யார் உங்களுக்கு செவி கொடுக்கிறார்? ராஜா. ராஜா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜா, அவர் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் செவி கொடுப்பார். இல்லைங்க, சும்மா அவரும் வந்து தெய்வம், அவரும் வந்து நாங்கள் சபைக்கு போகிறோம், எல்லா தெய்வம் ஒன்று தான், அதனால் நானும் அந்த தெய்வம், இந்த தெய்வத்தையும் வணங்குவேன், அந்த தெய்வத்தையும் வணங்குவேன், அவரையும் ஒரு பக்கம் வச்சுப்பேன், இவங்களையும் ஒரு பக்கம் வச்சுப்பேன். இருக்கிறாங்க பாருங்க, நீங்கள் சபைக்கு வரவங்க நிறைய பேர் அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா தெய்வம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா தெய்வம் ஒன்று இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் இயேசு ஒருத்தர் தான், ஒரே தெய்வம் தான். இவரை தவிர தெய்வமே இல்லை. அது மனுஷன் கையினால செய்யப்பட்ட தன்னுடைய விருப்பத்துக்காக, தன்னுடைய வழி, அவன் போக வேண்டிய வழிக்காக உண்டாக்கினது அது. அதுல போயிட்டு நம்ம போய் நின்று நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்காது. நாகமாய் என்கிற ஒரு படைத்தலைவன், சீரியா நாட்டு படைத்தலைவன், அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவன் எல்லா ஏராளமான தெய்வங்களுக்கு முன்பாக போய் நின்று அவைகளெல்லாம் போய் சேவித்து ஆராதனை செய்து அவைகளுக்கு முன்பாக போயிட்டு இந்த குஷ்டரோகம் நீங்குவதற்காக என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணினானா. அவன் ஆராதனை செய்தானா. அவ்வளோ பக்தி வைராக்கியம் உள்ளவனாம அந்த நாகமாய் என்கிற ஒரு
குஷ்டரோகி படைத்தலைவன். அவ்வளோ பக்தி வைராக்கியம் உள்ளவன். என்னென்னமோ கடவுளெல்லாம் அவன் யாராவது எத்தனை கடவுள் சொன்னா அத்தனை கடவுளுக்கு முன்பாக போயிட்டு அதை சாஷ்டாங்கமாய் பணிந்து தொய்து கொண்டு ஆராதனை செய்து எப்படியாவது இந்த வேதியை குணமாக்கும் என்று சொல்லி அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. ஆனால் ஒரு சிறு பெண்ணு சொல்றாங்க, இல்லைங்க, இஸ்ரவேலிலே ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், இஸ்ரவேலை ரட்சிக்கிறவர், அவர்கிட்ட போங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எலிசா என்கிற தீர்க்கதரிசி, அங்க போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இவன் எப்படி போனான் பாருங்க. போயிட்டு அங்க போயிட்டு நிற்கும் போது இவன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவன் இராணுவத்துல படைத்தலைவன், எண்ணிக்கையில உள்ளவன், சிரியா நாட்டில் பெரிய படைத்தலைவன், எல்லா இராணுவத்துக்கு தலைவன் தான். அப்ப இவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது பாருங்க. நம்ம போய் நின்ன உடனே எழுந்து ஓடியாருவான், நம்ம சீரியா நாட்டுக்கே பழைய தலைவனாகிய இருக்கிற தளபதி, கேள்விப்பட்டவனே அவன் எழுந்து வருவான்னு சொல்லி அப்படிப்பட்ட எதிர்ப்போடு போயிட்டு எலிசா வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான் பாருங்க. ஆனா கர்த்தர் இவனுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கினாரு. யாருடைய சுபாவத்தை? நாகம்மாவுடைய சுபாவத்தை நல்லா அறிஞ்சு எலிசா கிட்ட சொல்லிட்டா, நீ எழுந்து வெளியே போவே போவாத. என்ன பண்ண? எழுந்து வெளியே போவாத, இங்க இருந்த பிரகாரமே சொல்லு. போயிட்டு உன்னுடைய ஊழியக்காரர்கிட்ட சொல்லி எதுல போய் ஸ்நானம் பண்ண சொன்னாரு? யோர்தான் நதியில போய் 7 தரம் போய் ஸ்நானம் பண்ண சொன்னோன்னு அவனுக்கு என்ன பண்ண முடியல. நம்ம எவ்வளோ பெரிய படைத்தலைவன், நம்மளை வந்து தொட்டு நம்மளை என்ன பண்ணோம், நம்ம மேல கையை வச்சு எதையாவது பண்ணி நம்மளை என்ன பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் எண்ணத்துல வந்தான் பாருங்க. அவன் நம்ம பெரிய ஆளு, நம்மளுக்கு வருகிறன்னு சொல்லி கேள்விப்பட்டா வந்து நமக்கு முன்பாக வந்து நம்மளை பணிந்து குனிந்து நம்மளை என்ன பண்ணுவான், கனம் பண்ணுவான்னு நினைச்சிங்கன்னா இவனுடைய பெருமை அடங்குவதற்காக கர்த்தர் அவனுக்கு எளிமையை கற்றுக் கொடுத்தார. இந்த நாகம்மா என்கிறவனுக்கு போய் ஸ்நானம் பண்ணினார். போய் ஸ்நானம் பண்ண உடனே 6 தடவை வரைக்கும் பண்றான். அவனுக்கு என்ன ஆச்சு, இன்னும் குணமாவல 7ஆவது தரம் பண்ண உடனே சிறு பிள்ளையின் மாமிசம் போல மாறினது. எப்படி நடந்தது? எத்தனையோ தெய்வத்தை போய் வணங்கி சேவித்தான், எத்தனையோ தெய்வங்களை போய் ஆராதனை பண்ணி குணமடையல. ஆனா இவரை தேடி வந்தான், குணமடைந்தான், உறுதியாய் பற்றி கொண்டான். இவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் இவர் ஒருவரே தெய்வம் என்று அவன் வாயில அப்படிப்பட்ட வார்த்தை வாயிலிருந்து வந்தது. எனக்கு ஒரு 2 மூட்டை மண்ணு கொடுங்க, இந்த மண்ணை கொண்டு போய் நான் எங்க தேசத்துல ஒரு பலிப்பிடத்தை கட்டுறேன். இஸ்ரவேலிலிருந்து ஒரு 2 மூட்டை மண்ணை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த மண்ணை கொண்டு போய் நான் என் தேசத்துல ஒரு பலிப்பிடங்களை கட்டி இவரையே நான் ஆராதனை செய்வேன், இனி எந்த கடவுளும் எனக்கு இல்லை என்றதை நான் அறிந்து கொண்டேன் என்று உறுதியாய் பற்றி கொண்டான். அப்ப உங்க உள்ளத்துல நான் சொல்லுகிறேன், இவரை நீங்க என்ன பண்ணணும், உறுதியாய் பற்றி கொண்டு இவர் ஒருவரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் 2 நாளாகமம் புத்தகம், 2 நாளாகமம் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு அறிவித்து உங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் இதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னு சொன்னால் ஆஷாவை பற்றி நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க 2 நாளாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்தான். பாருங்க என்ன எப்படிப்பட்டதை செய்தானா? ஆசா என்கிற ஒரு ராஜா பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையே செய்தான். நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் கூடிய பார்வைக்கு செய்கிறவர்களா இருக்க வேண்டும். யாருடைய பார்வைக்கு செய்கிறவர்களா இருக்க வேண்டும்? கர்த்தருடைய. ஆமா, கர்த்தர் பார்வைக்கு செய்கிற எதை செய்தாலும். ஆசா என்கிற ராஜா எப்படிப்பட்டவனா இருந்தான் பார்த்தீங்கன்னா, அவன் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிப்பிடங்களை எல்லாம் என்ன பண்ணானா? மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். போதும் பாருங்க, அவன் எப்படி என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுல மாத்திரம் கிடையாது, அவன் தேசத்திலே ஆளுகை செய்கிற அந்த தேசத்திலே அந்நிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அவைகள் எல்லாம் உடைத்து போட்டு தோப்புகள் எல்லாம்
எல்லாவற்றையும் நிராகரித்து எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா தகர்த்தான் என்று வேதம் சொல்லிட்டு பாருங்க. பலிப்பிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் எப்படி இருந்ததாம்? அமெரிக்கமாய் இருந்தது. அமெரிக்கம் என்று சொன்னால் அதாவது பூரணமான சமாதானம் நிறைந்திருந்ததாம். பூரண சமாதானம். நீங்க செய்கிற காரியத்துல உங்களுக்கும் தேவனுக்கும் இடையூறாய் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நீங்க அதை அகற்றலைன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இவ்வளவு நாள் கர்த்தருக்காக வாழ்கிறது பிரயோஜனம் இல்லாமலே போயிடும். அகற்ற வேண்டும். அவன் அகற்றினான் பாருங்க, எல்லாவற்றையும் அகற்றினான். அமெரிக்கம் அவனுக்குள் உண்டானது. அப்ப உங்க குடும்பத்துல சமாதானம் நிலைத்திருக்கணும், சந்தோஷம் நிலைத்திருக்கணும், செய்வதெல்லாம் எல்லாவற்றிலும் வாய்க்கப்படணும். அதுக்கு காரணம் உங்களுக்கும் தேவனுக்கும் ஏதாவது பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் நிலைத்து நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதை நீங்கள் அகற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க, கர்த்தர் உணர்த்துவாரு. என்னங்க நல்லா அந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா மனசுல சமாதானமே இல்லை, ஒரு சமாதானக்கு குலைந்து போயிருக்கிறது, இலைப்பாறுதல் இல்லை, எனக்கு என்னமோ ஒரே மனசுல ஏதோ ஒரு குழப்பமா இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு பிரியமில்லாதது எதையோ ஒன்று செய்யும் போது அந்த இடத்துல கர்த்தர் உங்களை விட்டு வெளியே போகிறதை நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக தேவன் உங்களை விட்டு போகிறதே தெரியும் பாருங்க. வீட்டில் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அப்பா அம்மாவெல்லாம் ஒரு தெய்வமா சொல்லி போட்டோவை மாட்டி என்ன பண்ணாங்க, வணங்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னைக்கு எல்லாரும் வணங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு பிரியமானவங்க யாரெல்லாம் அண்ணனை வச்சு வணங்குறாங்க, அக்காவை வச்சு வணங்குறாங்க. வீட்டில் எங்கள் வீட்டில் என் பொண்ணு தாங்க என் குல தெய்வம் அப்படி சொல்லி அதெல்லாம் வணங்குறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடான காரியம் என்று அறியல பாருங்க. செய்யக்கூடாது. வீட்டில் போட்ட அண்ணன் வச்சுங்க நல்லது. ஆனால் அதுக்கு போய் தூபம் காட்டி அதை ஆராதனை செய்து அதுக்கு என்ன பண்ணீங்க, அதை கனம் பண்ணி அதை நீங்கள் பண்ணும்போது அது மகா கேடான பாவம். அது சபைக்கு வருகிற நீங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பண்றாங்க, சபைக்கு வருவங்களே அதை செய்யறாங்க பாருங்க, வீட்டில் வச்சு அதை பண்றாங்க, அதுக்கு எல்லாம் பண்றாங்க பாருங்க. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது தேவனுடைய மனசை துக்கப்பட்டுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம் என்று அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவன் தெரிந்து கொண்டான், ஆசா என்கிற ராஜா தெரிந்து கொண்டான். எல்லாவற்றையும் முதல்ல அகற்றலாம். இதெல்லாம் அகற்றினாதான் நாம் தேவனிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம நாட்டை ஆளுவதற்கு அமெரிக்கமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இலைப்பாறுதல் எல்லாருக்கும் வேண்டும். நம்ம தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எழும்பாதபடிக்கு நம்ம எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதை அத்தனையும் நம்ம அகற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க அதிக நேரத்தை செலவு செய்து அதற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அதெல்லாம் அவற்றையும் நீங்கள் அகற்ற வேண்டும். நீங்கள் அகற்றாம கர்த்தரிடத்துல இருந்து நம்ம எதையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மளே தடையை உண்டாக்குகிறவர்களா இருக்கிறோம். அகற்ற வேண்டும். போய் பாருங்க, உங்க வீட்டுல போய் பாருங்க, நீங்க வாழ்கிற வாழ்க்கையில பாருங்க, நீங்க செய்கிற காரியத்துல பாருங்க, எதெல்லாம் நம்ம தேவனுக்கு இடையூறாய் உண்டாக்குகிற இந்த காரியம் இருக்குதோ அதை நீங்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அது நிமித்தம் உங்களுக்கு மன உளைச்சல் தான் உண்டாகும். அப்ப என்ன பண்ணாரு ஆசா என்கிறவன், வந்த உடனே பாருங்க, இப்பதான் ஆட்சியில சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே அவன் எடுத்த காரியம் என்னவென்று சொன்னால் விக்கிரக தோப்புகள் எல்லாம் இடித்து போட்டான். அந்நிய தேவர்கள் எல்லாம் பலிப்பிடங்கள் எல்லாம் மேடைகள் எல்லாம் அகற்றி சிலைகள் எல்லாம் உடைத்து விக்கிரக தோப்புகள் எல்லாம் வெட்டி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினான் பாருங்க. எல்லாவற்றையும் அகற்றினான். எல்லாவற்றையும் அகற்றின உடனே அவனுக்கு என்ன உண்டாச்சு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கமாய் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டதினாலே அந்த வருஷங்களிலே அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாது இருந்தது. தேசம் அமெரிக்கமா இருந்தபடினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார்கள். இப்ப நீங்க எப்போ பார்த்தாலும் காலையில தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் தினமும் பிரச்சனை சொன்னா நீங்க எந்த காரியத்தையுமே உண்மையா எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியுமா? எழுந்த உடனே காலையிலே உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைனால என்ன பண்ணுவீங்க, சாப்பாடு கூட செஞ்சுக்க மாட்டீங்க. இப்பதாங்க பிரச்சனை வந்து இப்பதான் அடுப்பே கொளுத்த போறோம்னு சொல்லி அடுப்பு கொளுத்த போவீங்க இல்லையா? சாப்பாடு கூட செய்ய மாட்டீங்க. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் கிடைச்சிருக்காது. ஏன்னு சொன்னா அந்த பிரச்சனை நிமித்தம், அந்த பிரச்சனையினாலே உங்க வீட்டுல அந்த நேரம் கிடைக்காத பட்சத்தில், சாப்பாடு செய்யறது கூட டைம் கிடைக்காத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எந்த வேலையும் செய்திருக்க மாட்டோம்.
இது சத்தியம். ஆனா இவனுக்கு அந்த வருஷத்திலே நான் வருஷம் முழுவதும் அமெரிக்கமா இருந்ததுனால இவனுடைய எண்ணங்கள் மாறி இவன் என்ன பண்ண பார்த்தீங்க, தேசத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி, தேசத்தை இன்னும் அதிகமாய் புதுப்பிக்கலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினான் பாருங்க. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்திலே அரணான பட்டணங்களை கட்டும்படி தீர்மானம் பண்ணினான். அந்த வருஷம் அமெரிக்கமா இருந்ததுனால அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக எப்படி இருக்குது, 7ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையிலே நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்களை கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாப்பாள்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு என்ன கிடைத்தது? இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் என்ன பண்ணுச்சான்? வாய்த்தது. ஆமாங்க, உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க அதெல்லாம் செய்யலன்னா உங்க காரியம் வாய்க்காமல் போகிறதுக்கு காரணம் கர்த்தர் இல்லை, நம்ம தான். யாரு? நம்ம தான். நீங்க எதெல்லாம் அகற்ற வேண்டுமோ அதை அகற்ற வேண்டும், அகற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரை தவிர வேற எதையும் நம்ம ஆராதிக்க கூடாது. அதை முதல்ல நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. எதுக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, முன்ன போய் நின்று அதை போய் முத்தம் செய்யுதோ, நம்ம தூபம் காட்டுதோ, எதையும் நீங்க பண்ணக்கூடாது. அது மகா கேடான பாவம். அடுத்தது, நேரத்தை அதுக்கு செலவிடப்படாதீங்க. எதுக்கெல்லாம் நேரத்தை நம்ம செலவிடுமோ அதுக்கு நேரத்தை செலவிடுங்க. தேவையில்லாத காரியத்தை நீங்கள் அகற்றினால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை அமெரிக்கையா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதல் நிறைத்திருக்கும். தேவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆசாவுடைய வாழ்க்கையில எல்லாமே வாய்க்கப்பட்டது. அவன் செய்வதெல்லாம் அந்த வருஷத்திலே அரணான பட்டணத்தை கட்டினான். தேசத்தினுடைய அலங்கங்கள் எல்லாம் இடித்து அதை அருமையாக அதை என்ன பண்ணனான், எல்லா வாசல்களின் புதுப்பித்தான். எல்லாமே வாய்க்கப்பட்டது. அப்ப எப்படி நடந்தது? எப்பொழுதும் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். அவர் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற நம்பிக்கையில நீங்க வாழ்கிற நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? அகற்ற வேண்டும். இப்படி அகற்றும் போது பாருங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய நாட்டு ராஜா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, என்னையா இவங்க இப்பதான் ஆட்சியில உக்காந்த மறு வருஷத்துல இவன் இப்படி என்ன ஆயிட்டான், வளர்ந்து வந்துட்டானே, இவனுடைய வளர்ச்சி மிகவும் பெரிதாயிடுச்சேன்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு எரிச்சல் உண்டாகி காரணமே இல்லாத யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்துட்டான். காரணம் இருக்கணும் பாருங்க. இப்ப இஸ்ரேல் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்புறம் அடுத்தது யாருக்கும் யுத்தம் நடக்குது சொல்லுங்க? ஈரானு, இஸ்ரேல், அமெரிக்கா. ஈரானுக்கும் இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 பேருக்கும் யுத்தம் நடக்கிறதுக்கு காரணம்னா இவன் அணுகுண்டு தயாரிப்பை உண்டாக்கணான்னு சொல்லி, அதான் காரணமே. அணுகுண்டு அதிகமாக தயாரிக்கிறார்கள், அதனால அணுகுண்டு தயாரிக்கிறதை நிப்பாட்டுப்பான்னு சொல்லி அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கிறான். அவங்க சொன்னதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையை இவங்க கேட்காதப்ப, ஏன்னா அவன் தான் வல்லரசு நாடு, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும். நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி அவன் சொன்ன பட்சத்தில் இதோடைய ஆரம்பம் தான் யுத்தம் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது இல்லையா? ஒரு 10 நாள் நிப்பாட்டினாங்க, மறுபடியும் தொடங்கிச்சு. அப்ப இதுக்கு காரணம் அணுகுண்டு தயாரிக்கிறது அதிகம் அவன் தொடங்குனதுனால தான் உண்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசா என்கிற ராஜா யூதா தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கான். ஒரு காரணமும் இல்லை. இவன் மாட்டம் அமெரிக்கமா இவன் வாழ்க்கை நடத்திக்கின்னு இருக்கும்போது திடீரென்று பார்த்தீங்கன்னா சீரியா நாட்டு ராஜா பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்க என்ன நடந்தது பாருங்களா. அவன் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாத ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, யூதாவிலே பரிசையும் படிமா 8ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. அவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்குக்கு யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பாருங்க, நம்ம இதை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்றேன். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது.
இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 3 லட்சமும் ஒரு 2,80,000 பேர் கணக்கு போட்டா மொத்தத்தின் எவ்வளவு ஆச்சு? 5,80,000 பேர் இவங்க கிட்ட இருக்கிறாங்க. யாருக்கிட்ட? ஆசா கிட்ட 5,80,000 ராணுவ வீரர்கள் வைத்திருக்கிறான். இப்படி 5,80,000 பேரை சேர்த்து வச்சுட்டான். ஏன்னா நல்லது பாருங்க, ராணுவத்தை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி வைப்பது நல்லது. ஏன்னா அது நாட்டுக்கு நல்லது இல்லையா? வெள்ளம் வருவதுக்கு முன்னே என்ன பண்ணணும்? அணையை போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னைக்கா இருந்தாலும் யுத்தம் எப்போ வேணாலும் நடக்கும். அதனால இராணுவத்தை பலப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. அதனால அவன் என்ன பண்ணா, முன்கூட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியானாகிய சேரா 10 லட்சம் பேர். எத்தனை பேருங்க? 10 லட்சம். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த செய்தியில் மறுபடியும் நான் இதை சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்க, எத்தியோப்பியானாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனைகளோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தார்கள். எத்தனை பேர் அவங்களுக்குள்ள இருந்தது? 10,300,000 பேர் இல்லையா? அவனுக்கு நம்ம யூதாவுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? 5,80,000 பேர். அப்ப இதுல கூட்டி கணக்கு பார்த்தா எப்படி ஒரு மடங்கு அதிகம்தான். 10 லட்சம் இவங்க 5 லட்சம் இல்லையா? அதிகமா இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ராணுவ பலத்தோடு எத்தியோப்பியா தேசத்தை சேரா என்கிறவன் புறப்பட்டு காரணமே இல்லை, ஒரு காரணமே இல்லை. ஏன்னா இவன் வளர்ந்து வரான்ங்கிற எரிச்சல் போறாம. ஆனா தேவன் நல்லவர் பாருங்க. தேவன் எதை செய்தாலும் நமக்காக ஒரு கேட்டை பூட்டுறாருன்னா அது நன்மைக்காக தான் பூட்டுவார். அந்த கேட்டை நமக்காக திறந்து விடுறாருன்னா அது நமக்காக தான் திறந்து விடுறான்னு அர்த்தம். யாருக்காக திறந்து விடுறார்? தேவன் பூட்டினதை ஒருவனும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாது. அப்ப இந்த சம்பவம் நடக்குதுன்னா கர்த்தர் நல்லவர். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு எப்பொழுதும் என்ன உண்டுங்க? வெற்றி உண்டு. சோர்ந்தே போவாதீங்க. எத்தனை பேர் இல்லை, 10 லட்சம் பேர் இல்லை, 10 கோடி பேர் எழும்பி வந்தாலும் நம்மளுக்கு பயம் இல்லை. உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசா என்பவன் என்ன பண்ண பார்த்தா, இந்த எத்தியோப்பியா 10 லட்சம் பேர்களை கூட்டு கொண்டு வந்து காரணமே இல்லாத இவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தான். அப்போது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு மரேசாவுக்கு அடுத்த செபத்தா என்னும் பள்ளத்தாக்கிகளை யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இவன் புறப்பட்டு வரானவன சரி, இவனுக்கு முன்பாக இவனுடைய 5,80,000 ராணுவ வீரர்களை கூட்டு போய் அணிவகுத்து நிற்கிறாங்க. எவ்வளவு பார்த்தீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய இடம் வேணும் தேவைப்படும் இல்லையா? 2 பேரும் அணிவகுத்து நிற்கிறாங்க. அணிவகுத்து நின்னோம். உடனே நம்ம இப்பயே போய் யுத்தத்தை தொடங்கலாம் சொல்லி உடனே யுத்தத்தை இவன் தொடங்கல பாருங்க. தொடங்கல. நமக்கு ஒருவர் இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதனால நம்ம போய் ஏன் யுத்தத்தை செய்யணும்? நம்ம அவர்கிட்ட போலாம். நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க, நான் அதை போயிட்டு வந்துடுறேன் சொல்லி ஒரு தனிப்பட்ட இடத்துல போய் நின்று ஜெபம் பண்றாரு பாருங்க ஆசா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணா உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் இருக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லையா? சங்கீத புத்தகம் 20ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை நம்ம படித்தோம் இல்லையா? 20ஆம் சங்கீத புத்தகம் 20:9 படித்தோம். நம்மளுடைய ராஜா நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று தாவீது சொன்னான். இவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, அணிவகுத்து நிற்க வச்சுட்டு எல்லாரும் அப்படியே நில்லுங்க, யுத்தத்தை தொடங்காதீங்க, நான் போயிட்டு இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் தனியா நின்று போயிட்டு படிமா அந்த வசனத்தை படிங்க. 11 படிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பாருங்க, அருமையாக கருத்தா ஜெபம் பண்றாரு பாருங்க. இங்கே ஜெபம் பண்ணு. ஏன்னா ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அதனால நீங்கள் தேவனுடைய சமூகத்துல எந்த இடத்துல வேணாலும் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் கேட்பாரா? கண்டிப்பா கேட்பாரு. உங்களுடைய நெருக்கத்திலே தேவன் அறிந்திருக்காங்க. ஐயோ, நெருக்கமான இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணா கேட்பாரா? கண்டிப்பா கேட்பார். இங்க என்ன நடந்து, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். நமக்கு பலம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ தகுதி இல்லைன்னு சொல்லி நம்மள என்ன பண்ண மாட்டார்? நிராகரிக்க மாட்டார் கர்த்தர். ஆக மொத்தம் நீங்க என்ன பண்றீங்க? இவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? அதை தான் பார்ப்பார் ஆண்டவர்.
முதலிடம் யாருக்கு? யாரை முன்ன வைக்கிறீங்க? கர்த்தரை முன்ன வைக்கிறீங்களா? இல்ல எங்களுடைய படை தலைவர்லாம் சாதாரணமானவர்கள்ல, ஒவ்வொரு மனுஷனும் 50 பேர் அடிக்கிற அளவுக்கு பலசாலிங்க. எத்தனை பேர்னா அடிக்கட்டும், அவனை நீங்க முன்ன வைக்கிறீங்களா, தேவனை முன்ன வைக்கிறீங்களா? அதை தான் ஆண்டவர் விரும்புறாரு. இப்ப ஆசா என்ன பண்ணான்? மனுஷன் யாரையுமே என்ன பண்ண மேன்மைப்படுத்தல, கர்த்தரை மேன்மைப்படுத்தி அவரை நோக்கி, ஆண்டவரே பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீர் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு துணை நில்லும். யாருக்கு துணை நில்லும்? எங்களுக்கு துணை நில்லும். கேளுங்க, அவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு துணை நில்லும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, உண்மையே சார்ந்து உம்முடைய நாமத்தை ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக, உம்முடைய நாமத்தினாலே இந்த கூட்டத்துக்கு நேராக நாங்க வந்தோம். யாருடைய நாமத்தினால வந்தாங்களாம்? தேவனுடைய. நாங்க எங்களுக்கு இவ்வளவு படை இருக்குதுன்னு சொல்லி அதை நம்பி நாங்க வரலாம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே வந்திருக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, நீங்க யுத்தத்திலே எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீர், நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீர், அதனால நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே வந்திருக்கிறோம் என்று சொல்லி முழுக்க முழுக்க கர்த்தருடைய நாமத்தையே சார்ந்து கொண்டாரு அந்த மனுஷன். யாரை சார்ந்து கொண்டாரு? சொல்லுங்க, யாரை சார்ந்து கொண்டார்? கர்த்தருடைய நாமத்தையே சார்ந்து கொண்டார். அதனால என்ன சொல்றாரு? அப்போது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறி அடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து வீழ்ந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைகளுக்கு முன்பாக நொறுங்கி போனார்களாம். என்ன ஆனார்களா? அவங்க நொறுங்கி போனார். எல்லாரும் தவிடுபடி ஆயிட்டாங்க. எல்லாருமே எத்தனை பேர் வந்தாங்க? அது 10,300,000 பேர் வந்தாங்க புறப்பட்டு. எத்தனை பேர் வந்தாங்க? இவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 5,80,000 பேர். எத்தனை பேர் வேணாலும் ஒருத்தர் மெஜாரிட்டி பார்த்து ஏமாந்து போவாதீங்க. மெஜாரிட்டி பார்க்காதீங்க. என்ன பார்க்காதீங்க? யார் உங்களோடு இருக்கிறாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஒருத்தர் போதும். 10,300,000 பேர் வந்தாங்க. இவன் பயப்படவே இல்லையே. ஒரு தலைவன் தான் முக்கியம். பாருங்க, ஒரு தலைவன், நல்ல நாட்டுக்கு ஒரு தலைவன் வந்து உறுதியா இருந்தானா அது கீழே இருக்கிறவ மக்கள் நல்லா இருப்பாங்க. தலைவன் கிட்ட தான் இருக்குது. தலைவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உறுதியா இருந்தான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பயப்படாதீங்க, நாங்கள் உம்முடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிறோம், என் தேவனே உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம், அதனால நீர் எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி தேவனை நோக்கி உறுதியாய் வேண்டிக் கொண்டான். அப்படிப்பட்ட விண்ணப்பத்தை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தோல்வியை நீங்க காண மாட்டீங்க. வாழ்கிற வாழ்க்கையில நாங்க எல்லாம் எங்கங்க யுத்தத்துக்கு போறோம்? நாங்க வந்து இராணுவத்திலே வேலை செய்யறோம். நாங்க ஏங்க இந்த குடும்பம் நடத்ததே ஒரு யுத்தம் தான். கணவன் மனைவியோடு ஒரு யுத்தம் நடக்குது, பிள்ளைகளோடு ஒரு யுத்தம் நடக்குது, சமுதாயத்துல அக்கம் பக்கத்துல ஒரு யுத்தத்துல வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்மளும். அதனால இந்த யுத்தங்கள் மத்தியில நீங்கள் தேவனோடு போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த யுத்தத்தின் மத்தியில எங்களுக்கு துணை நில்லும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அமெரிக்கமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நல்ல இளைப்பாத்துக்குள்ள அவர் நடத்துவார். எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும் பயப்படாதீங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்ம யுத்தத்தை சார்ந்துதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, இல்லையா? எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. பாருங்க, திடீர்னு பார்த்தோன்னா மனைவி கோவப்படுறாங்க, சும்மாவே கோபமா பேசி நம்மளாண்ட என்ன பண்றாங்க, திடீர்னு கோபம் வருது. திடீர்னு புருஷன் என்ன பண்றது? எங்க மனைவி மட்டும் சொல்லாதீங்க, புருஷனையும் சேர்த்து சொல்லுங்க. புருஷனையும் நான் சேர்த்து சொல்றேன். புருஷன் திடீர்னு பார்த்தா கையை ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு, காரணமே இல்லாத. ஏன் காரணமே இல்லாத அடிக்கணும்? பாருங்க, ஒரு யுத்தம் தான் அதெல்லாம். ஆனா நீங்க சோர்ந்து போவாதீங்க. உங்களுக்கு துணை நிற்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவரை சார்ந்து கொள்ளுங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக சொல்லுங்க வைத்திருப்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி என்ற எண்ணத்துல நீங்க வருவீங்கள் என்று சொன்னா கண்டிப்பாக தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் எதிராளி கிட்ட உங்களை விட்டுவிட மாட்டார். கண்டிப்பாக அவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக துணை நிற்பார். எப்படி இந்த ஆசாவோடு இருந்து துணை நின்று எல்லாவற்றிலும் அவனுக்கு கூட இருந்து உதவி செய்தாரோ, அப்படியாகவே தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்து அவர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுவதை போலவே நாமளும் ஆண்டவராகிய இயேசுவை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. என் தேவனே உமக்கு நன்றி.
நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, நல்லவரும் வல்லவருமாய் இருப்பவரே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவரே, எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவர் நீர். ஆண்டவரே, தாவீது உறுதியாய் சொல்லுகிறார், அப்பா ஆண்டவரே, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார், நாங்களோ எங்களுடைய கர்த்தருடைய நாமத்தையே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று தாவீது இப்படியாக சொல்லுகிறார். அப்பா ஆண்டவரே, ஆசா என்கிற ராஜா சொல்லுகிறான், அப்பா ஆண்டவரே, அப்பா பலன் உள்ளவனும் பலனற்றவனுமாகி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் நம்பி வந்து இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு துணை நில்லும் என்று ஆசா ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது நீர் ஆண்டவரே ஆசாவோடு இருந்து அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்து எத்தியோப்பியாருடைய எல்லா சேனையும் முறியடித்து எல்லாரும் நொறுக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இது எப்படி நடந்தது? எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவருக்கே அது ஆண்டவரே உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், முழுமையாய் தருகிறோம். என் சபை மக்கள் யாவரும் ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழட்டும். எப்பொழுதும் உம்மை ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக வைத்து உம்மையே ஆண்டவரே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கப்பா, சொல்லிக் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து கர்த்தர் நமக்கு துணை நிற்பார் என்று சொல்லுங்க.